ஹே ஹலோ வணக்கம் நண்பா. ஸோ நான் கௌஷிக், நீங்கள் பார்த்துருக்கு பவர் லைன் ஹெட்டர்ஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம்னா இந்த ராயல் என்ஃபீல்டு மீட்டியார் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்டர்போல்ட் 350X வந்துட்டு சூப்பராக வந்து கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி பக்காவாக இருக்குது. அந்த ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் சூப்பராக பேஸியாக இருக்குது. நைஸ். ஸோ பிக்கப் வைஸு என் வண்டி மாதிரி தான் இருக்குது. என்ன என் வண்டியில் கொஞ்சம் வைப்ரேஷன் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பேக் பிரேக் வேற லெவலாக இருக்குது. பேக் பிரேக் சூப்பராக பிடிக்குது. சான்ஸே இல்லை கைஸ் பேக் பிரேக். ஸோ அந்த டார்க் பவர்ன்றது நல்லாவே தெரியுது கைஸ். பாருங்க தெரியுதா? டார்க் பவர்ன்றது சூப்பராகவே தெரியுது. ஸோ நம்ம வண்டியோட ஸ்பெக்கை பற்றி பார்த்தோம்னா வண்டி வந்துட்டு ஒரு 349cc 20.2 bhp 27 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ஸ்ட்ரோக்கில் அதிகமாக ஆர்பிஎம்ஸ் போகாது, ஆனால் லோ எண்டில் டார்க் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி ஹில்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு போகலாம் ஜாலியாக. ஸோ மீட்டியாரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து புதுசாக அந்த ஒரு ஜே சீரிஸ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜே சீரிஸ் இன்ஜின் வந்து எந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இன்டர்செப்டருக்கு அப்புறம் அந்த கான்டினென்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஜே சீரிஸ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு 0 வைப்ரேஷன் சொல்லிட்டு அதில் ஒரு சூப்பராக கிளைம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வண்டியிலையுமே அதே இன்ஜின், பட் சிசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே வந்துட்டு 350cc வந்துட்டு அழகாக கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வைப்ரேஷன் பார்ட் வந்து பெருசாக சுத்தமாக கிடையாது. ஸோ பிக்கப் சூப்பராக இருக்குது கைஸ். நைஸ் பிக்கப். அப்படியே கிராஜுவலாக ஏறுது. அந்த ஒரு மிட் ரேஞ்சில் சரியான பைட்டு கைஸ். பைட்டு வந்து பக்காவாக இருக்குது. நான் நிறுத்துகிறேன் ஓரமா, நீங்களே பாருங்கள். ஸோ இந்த வண்டியில் வந்துட்டு இது ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் வந்து ஆரம்பிப்போம். டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க கில்க்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ஹசார்ட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹசார்ட் வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ இட்ஸ் ஒர்க்கிங். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பீம் அண்டு ஒரு பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹார்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டினரி அந்த ஒரு இதில் இருக்க ஹாரன் தான், ஆரியோட ஸ்டாண்டர்ட் ஹாரன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐ பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் பி, ட்ரிப் எஃப், ஓடோமீட்டர், ட்ரிப் ஏ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் இருக்குது, ஸோ ட்ரிப் ஏ ட்ரிப் பி இருக்குது, அண்ட் ஃபியூவல் காஜ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஒரு கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரல் லைட் எரியுது. ஸோ லோ ஃபியூட் இண்டிகேட்டர் எரியுது. ஏபிஎஸ் லைட்டுமே இங்கே எரியுது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் டைம் தான் வந்து காட்டுது. இந்த டைம் வந்துட்டு இங்கே தான் வந்து அந்த கூகுள் மேப் வந்து காட்டுவாங்க. ஸோ இது வந்துட்டு அது ரொம்பவே சூப்பரான மூவ், ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ டேக் லெஃப்ட் டேக் ரைட்டு அழகாக காட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்துட்டு மேப்புக்காக. ஆனால் இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோன் வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்தால் ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சிலிண்டர் 349cc இன்ஜின் தான் இது. ஸோ ட்வின் ஸ்பார்க் ப்ளக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி பிரேக்கு சொல்லவே தேவை. எப்பவுமே ஆரியில் ஃப்ரண்ட் பிரேக் வந்து தரமாக இருக்கும். ஆனால் இது ஒரு டியூவல் சேனல் ஏபிஎஸ்ன்றதால பிரேக்கிங்க்கு காம்ப்ரமைஸே கிடையாது.
வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. பிரேக்கிங் பாருங்கள், பிரேக்கிங் ரொம்பவே சூப்பராக பிடிக்குது கைஸ். ஸோ பிரேக்கிங் பார்த்து தாறுமாறு தர்பார் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ 5வது கியரில் போட்டாச்சு. பக்காவாக இருக்குது. 5வது கியரில் சூப்பராக க்ரூஸ் பண்ணிட்டு போனால் வண்டி அப்படியே அந்த ஒரு இது மாதிரி அழகாக ஃபீல் ஆகுது, சூப்பராக இருக்குது. ஸோ 5வது கியரில் ஸோ பெருசாக ஓட்ட முடியல. இங்கே ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக டிராஃபிக் இருக்கிறதால சரியாக ஓட்ட முடியல. ஸோ வண்டி மனுவரிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹையர் ஸ்பீடில் வந்து ஆரிஸ் எப்பவுமே ரொம்பவே ஹேண்ட் பார் வந்து ஹார்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. அந்த வண்டி வந்துட்டு ஒரு 190 kg மாதிரி ஃபீல் ஆகலை. ஈஸியாக பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு வெயிட்ன்றது ஃபீல் ஆகலை. ஸோ நீங்கள் வண்டி வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாங்க. ஸோ கியர் ஷிஃப்டிங்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் கொஞ்சம் கடக்குன்னு கேட்கும். இதில் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஸ்மூத்தாகவே கியர்ஸ்லாம் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த வாட்டி ஆரி பக்காவாக இறக்கியிருக்காங்க. இது ஏன்னா CB 350யோட மார்க்கெட்டை இறக்கிறதுக்கு மீட்டியர் மாதிரி ஒரு வண்டி இருந்தாலே போதும். ஸோ நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு மீட்டியர் மாதிரி வண்டி ரொம்பவே தேவை. ஏன்னா இந்த 350cc ஒரு சூப்பரான மைலேஜ் அண்ட் வண்டி குட் லுக்கிங் அண்ட் ராயல் என்ஃபீல்டில் வேறு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு க்ரூஸ் நம்ம இப்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டுவோம். ஸோ 40ல் 4th போட்டுட்டேன். நீங்கள் தம்பை நீங்களே கேளுங்க, நல்லா இருக்கு பாருங்க. பாட்டிலையுமே அழகாக 4th கியரில் அந்த புல்லிங் சூப்பராகவே இருக்குது கைஸ். புல்லிங் இஸ் வெரி குட். பாருங்கள், நீங்களே பாருங்கள். டார்க் வந்து நல்லாவே கிக் ஆகுது. இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 0 வைப்ரேஷன். ஸோ என்னோடய சைட்லேருந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா வண்டி வந்து 0 வைப்ரேஷன். அந்த டேங்க் கெப்பாசிட்டி வந்து 15 லிட்டர் ஆக்கிட்டாங்க. அண்ட் அந்த ஒரு கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் இருக்குது. அந்த வண்டியில் நம்ம அந்த கியரை போட்டோம்னா அந்த ஒரு ஃபீல் வந்து மட்டக்குன்னு இல்லை. ஸோ பேக் பிரேக்கு வேறு லெவலாக பிடிக்குது. பேக் பிரேக்கு சூப்பராக பிடிக்குது. பேக் பிரேக் இஸ் ஜஸ்ட் வேறு லெவல். அண்ட் ஃப்ரண்ட் பிரேக்கும் ரொம்பவே எல்லா வண்டியிலையுமே ஆரிலையுமே சொல்கிறேன் ஃப்ரண்ட் பிரேக் சூப்பராக பிடிக்கும். பேக் பிரேக் அவ்வளோ சூப்பராக இருக்காது. ஆனால் இந்த வண்டியில் பேக் பிரேக் வந்து ரொம்ப தரமாக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது பேக் பிரேக். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வண்டியை பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம வேலவன் மோட்டார்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். கிரீம்ஸ் ரோட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்க்கலாம்.